إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الكلم الطيب لشيخ الإسلام تقي الدين أحمد بن عبد الحليم بن تيمية الحراني الدمشقي ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல். இந்த நூலை ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தஹ்கீக் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய தொடரமான துஆ அதுக்காருடைய பாடத்திலே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா ஃபஸ்ல் பிரிவாக இருக்கின்றார்கள். ஃபி ஃபضل الذிக்ர், திக்ருடைய சிறப்பு. சென்ற பாடத்திலே அல் குர்ஆனிலிருந்து திக்ரை ஆர்வமூட்டக்கூடிய வசனங்களை அடையாளம் காட்டினார்கள். இந்த பாடத்தில் அஹாதீசு நபவியாவிலிருந்து எங்களுக்கு திக்ருடைய சிறப்புகளை அடையாளம் காட்டுகின்றார்கள். முதலாவது ஹதீஸ் அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا أنبئكم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم وخير لكم من إنفاق الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم ويضربوا أعناقكم قالوا بلى يا رسول الله قال ذكر الله خرجه الترمذي وابن ماجه وقال الحاكم صحيح الإسناد. قال الشيخ ناصر الدين الألباني رحمه الله كما قال الإمام حاكم رحمه الله ووافقه الذهبي وهو في صحيح الترغيب. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? உங்களுடைய செயல்பாடுகளில் மிக சிறப்பானதையும் உங்களுடைய இரட்சகனிடத்தில் மிக தூய்மையானதையும் உங்களுக்கு அந்தஸ்துகளிலே மிக உயர்வானதையும் தங்கம் வெள்ளி போன்றவைகளை நீங்கள் தர்மம் செய்வதை விடவும் சிறப்பானதை, இன்னும் உங்களுடைய எதிரியை நீங்கள் சந்திப்பதை விடவும் அவர்களுடைய கழுத்துகளை நீங்கள் துண்டிப்பதை விடவும் உங்களுடைய கழுத்துகளை அவர்கள் துண்டிப்பதை விடவும் உங்களுக்கு சிறப்பானதை நான் அறிவித்து தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அதற்கு சஹாபாக்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரே என பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதென்று. இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லா இருவரும் அவர்களுடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை சஹீஹுல் இஸ்னாத், இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதனை இமாம் தஹபியும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீ அத் தர்கீபிலே சஹீஹானதாக பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே திக்ருடைய சிறப்பை பற்றி எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான ஹதீஸ்கள் சிறப்புகளை பற்றி குறிப்பிடுகின்றது. என்றாலும் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா 5 ஹதீஸ்களோடு இந்த
பாடத்திலே எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். அதில் முதலாவதாக, அலா, நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினா தொடுப்பது, எவர்கள் செவிமடுக்கின்றார்களே, எவர்களுடைய செவிப்புலன்களை போய் அடைகின்றதே, அவர்கள் இந்த விடயத்தை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பிஹைரி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களில் மிக சிறந்ததை. இங்கே ஹைர் என்பது மிக நலவானது என்பதை குறிக்கின்றது. மிக நலவானதை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? எத்தனையோ அமல்கள் இருக்கின்றன, அந்த அனைத்து அமல்களிலும் மிக சிறப்பானது உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதே போன்று உங்களுடைய அரசனிடத்திலே, அதாவது அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையானதை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? அதே போன்று இந்த அஸ்காஹா என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றது. அதாவது ஒன்று தூய்மை, இன்னும் ஒன்று வளர்ச்சி, அதிகரிப்பை ஏற்படுத்துவது. உங்களுடைய இரட்சகனிடத்திலே உங்களுக்கு அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுடைய இரட்சகனிடத்திலே உங்களுக்கு தூய்மை ஏற்படுத்தக்கூடியதை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? வஅர்ஃபஉஹா தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியாக சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, அனைத்து அமல்களிலும் மிக சிறப்பானது எது? அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ராக இருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையானதும் மிகவுமே அந்தஸ்தை உயர்வு ஏற்படுத்தி தரக்கூடியதும் திக்ராக இருக்கின்றது என்று. அஸ்காஹா, அஸ்கா என்றால் தூய்மை என்பது ஒரு அர்த்தம், இன்னும் ஒரு அர்த்தம் வளர்ச்சியாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக திக்ர் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய காரணிகளில் மிக முக்கியமான ஒரு காரணியாக திக்ர் அமைகின்றது. இதனால் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டாரே அவர் வெற்றி பெற்று விட்டார். எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது. எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியது இருக்கின்றது என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்படுகின்றது. அதே போன்று உங்களுடைய இரட்சகனிடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது எது? அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அது இந்த உலகத்திலும் சரி, அதே போன்று மறுமையிலும் சரி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் சரி, எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய சொத்து செல்வங்களை நாங்கள் செலவழிப்பதை விட, இங்கே தஹப் என்றால் தங்கம், வரிக் என்றால் வெள்ளி, இந்த இரண்டையும் தான தர்மம் செய்வதை விடவும் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பானது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சந்திக்கின்றீர்கள், யுத்த களத்திலே உங்களுடைய எதிரிகளை சந்திக்கின்றீர்கள். அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுகின்றார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னது? நீங்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டுகின்றீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாத் செய்கின்றீர்கள். அதைவிட சிறப்பானது வயதுரிபு அனாக்கக்கும், அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுகின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகின்றீர்கள். இதைவிடவும் மிக சிறப்பானது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ராக இருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அதிகமான நலவுகள் ஏற்படுவதற்கும் பரக்கத்துகள் ஏற்படுவதற்கும் அவனுக்கு சிறப்புகளை அடைவதற்கும் மிகவும் காரணமாக அமைவது அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் காணுகின்றோம், அல்லாஹு தஆலா அவன் ஜிஹாதை கடமையாக்கினான். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா
எங்களுக்கு அறப்போர் புரிவதை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை இதிலிருந்து எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேள்வியாக கேட்டு பதிலளிக்கின்றார்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் அந்த சஹாபாக்களுக்கு முதலாவதாக ஆர்வத்தை ஊட்டுகின்றார்கள், உணர்வை ஊட்டுகின்றார்கள், மகத்துவத்தை அடையாளம் காட்டுகின்றார்கள். திக்ருடைய சிறப்பை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி, அதனுடைய முக்கியத்தனத்தை பற்றி சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அனைத்து இபாதத்துகளை நாங்கள் உற்று நோக்கினோம் என்றால் அந்த இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். எனவே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாவது சிறப்பாக எங்களுக்கு இந்த ஹதீஸை எடுத்து காட்டுகின்றார். இதில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அடையாளம் காண வேண்டும். அதாவது திக்ருடைய சிறப்பை கூறினதற்காக ஏனைய இபாதத்துகள் சிறப்பற்றது என்று அடையாளம் கிடையாது. தொழுகை சிறப்பில்லை, நோன்பு சிறப்பு கிடையாது, அல் குர்ஆனை ஓதுவது சிறப்பு கிடையாது என்பது கிடையாது. மாற்றமாக இங்கே திக்ருடைய பாடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி திக்ருடைய சிறப்பையும் அதனுடைய அந்தஸ்தையும் கூறினார்களே தவிர ஏனைய இபாதத்துகளை தரம் குறைப்பதற்காக வேண்டி கிடையாது என்பதை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஹதீஸாக எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். வகால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال النبي صلى الله عليه وسلم سبق المفردون قالوا وما المفردون يا رسول الله قال الذاكرون الله كثيرا والذاكرات. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தினவர்கள் முந்தி விட்டார்கள். காலு அப்பொழுது கேட்டார்கள், முஃபர்ரிதூன் முந்தி விட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல் முஃபர்ரிதூன் என்றால் என்ன என்று சொல்லி. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள் என்று சொல்லி. இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய சஹீலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் அவருடைய முஸ்னதிலும் இமாம் திர்மிதி அவருடைய சுனனிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸுடைய முழுமையான விடயம் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலையை கடக்கின்றார்கள். கடக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஜும்தான் என்ற அந்த மலையிலே நீங்கள் நடங்கள் என்று சொல்லி சொன்னதை பின்னால் தான் சொல்கின்றார்கள், எவர்கள் முந்திவிட்டார்களே அவர்கள் வெற்றி, அதாவது முந்திவிட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் சொல்கின்றார்கள். முந்திவிட்டவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்களும். அல்லாஹு தஆலா இதே இந்த ஹதீஸை நாங்கள் அடையாளம் காணுகின்ற போது நாங்கள் முன்பு, அதாவது அல் குர்ஆனிலே திக்ரை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றிய அல் குர்ஆன் வசனங்களில் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 35 வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், வஸ்ஸாகிரீன் அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான். எனவே இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திவிட்டவர்கள் யார், அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த ரிவாயத்தை, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களில் சிலர் முஃப்ரிதூன் என்றும் சிலர் முஃபர்ரிதூன் என்றும் அதாவது வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது உலமாக்கள். இதிலே முஃபர்ரிதூன் என்பது தான் அதிகமானதாக இருக்கின்றது. முஃபர்ரிதூன் என்பதை பற்றி இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்களும் ஏனையவரும் சொல்கின்ற போது சொல்கின்றார்கள், அஸ்லுல் முஃபர்ரிதீன், முஃபர்ரிதூன் அடிப்படை என்று சொன்னால் அவர்களுடைய சமமாக உள்ள ஏனையவர்களை விட முந்திவிட்டார்கள், அவர்கள் தனிப்பட்டதாகி விட்டார்கள், அல்லாஹுவையே நினைவு கூறக்கூடியவர்களாக மீதமாகி விட்டார்கள் என்று. அதே போன்று முஃபர்ரிதூன் என்பதை பற்றி முஸ்னத் அஹ்மதிலும் முஸ்தத்ரக் ஹாக்கிலும் பைஹக்கி ஷுஅபுல் ஈமானிலும் சஹீஹானதா வந்திருக்கின்றது. முஸ்லிமுடைய ஷரத்தின் அடிப்படையில்
ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சில்சிலத் அஹாதீஸ் ஸஹீஹாவுடைய 3வது பாகம் 304 சொல்லி காட்டினார்கள், அல்லதீன யஹ்தர்ரூன ஃபீ திக்ரில்லாஹ், அவர்கள் தங்களுடைய நாவுகளை அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலே செலுத்தி விடுவார்கள் என்று எங்களுக்கு இந்த ஹதீஸில் முஃபர்ரிதூன் என்பதை பற்றி தெளிவு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களை, இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை சொல்கின்றது என்றால், மக்கள் ஒரு கிரவுண்ட்ல மைதானத்தில் ஓடுகின்றார்கள். ஓடுகின்றவர்களில் யார் தனிமையாக போய் முந்தி விட்டார்களே அவர்கள் முந்தி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று தான் இந்த உலகத்திலே நாங்கள் அமல்களிலே போட்டி போடுகின்றோம். அமல்களிலே போட்டி போடக்கூடியவர்களில் முந்திக் கொண்டவர்கள் யார்? அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அவர்கள் தான் சுவனத்துக்கு, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு முந்தினவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முந்துவதற்கு மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியது இருக்கின்றது. நாங்கள் சென்ற பாடத்தில் உற்று நோக்கினோம், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது எவ்வாறு. எங்களுடைய காலை மாலை அதுக்கார்களை நாங்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று தொழுகைக்கு பின்னால் உள்ள அதுக்கார்களிலே பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஏனைய சந்தர்ப்பங்கள் ஓதக்கூடிய அதுக்கார்களிலே பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து செய்பவர்களாக இருந்தால் அஸ்ஸாக்கிரீன் அல்லாஹ் வஸ்ஸாக்கிராத், அல்லாஹுவே அஸ்ஸாக்கிரீன் அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாக்கிராத், அல்லாஹுவே அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்களிலே நாங்கள் ஆகிவிடுவோம் என்று இமாம் நவவி அல் அதுகார் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, இமாம்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு இபாதத்தை அடையாளம் கூறி அதை அதிகமாக செய்யும்படி சொன்ன இபாதத்தில் ஒரு இபாதத் என்னது? ஜிக்ர், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்படுகின்றது. 3வது ஹதீஸ், وذكر عبد الله بن بصر أن رجلا قال يا رسول الله إن شرائع الإسلام قد كثرت علي فأخبرني بشيء أتشبث به قال لا يزال لسانك رطبا من ذكر الله رواه الترمذي وقال حديث حسن. அப்துல்லா இப்னு புஸ்ர் இப்னு மாசின் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கின்றார்கள், நிச்சயமாக ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து, நிச்சயமா இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள், ஷரா என்றால் அமல்கள் என் மீது அதிகரித்து விட்டது. எனவே எனக்கு ஒரு விடயத்தை சொல்லுங்கள், நான் அதன் மூலம் பற்றி பிடிப்பதற்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவை நினைவு கூறுவதிலே, திக்ர் செய்வதிலே உன்னுடைய நாவை ஈரழிப்பானதாக நீ தொடர்ந்தேர்ச்சியாக வைப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய சுனனிலே பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று இந்த ஹதீஸை இமாம் இப்னு மாஜா அவருடைய சுனனிலே பதிவு செய்கின்றார்கள். ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை சஹீஹானதாக அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்றால் அவருடைய தந்தை மாசின், அப்துல்லா இப்னு மாசின், புஸ்ர் இப்னு மாசின் அவரும் யார்? சஹாபி. எனவே தாய் மகனும் தந்தையும் அப்துல்லா இப்னு புஸ்ர் இப்னு மாசின் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தான் ஷாமில் இறுதியாக மௌத்தா போன சஹாபி. ஷாம்ல இறுதியாக மௌத்தா போன சஹாபி யார்? அப்துல்லா இப்னு புஸ்ர் அல் மாசின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்கின்றார், நிச்சயமாக இஸ்லாத்துடைய அமல்கள், செயல்பாடுகள், இதுல ஃபர்தும் இருக்கின்றது, நஃபிலும் இருக்கின்றது. எதை குறித்து அந்த மனிதர் கேட்கின்றார் என்பதை விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் கருத்து வேறுபடுகின்றார்கள். என்றாலும் ஷராயில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கடமைகள், இஸ்லாத்துடைய அமல்கள் என்கின்ற போது அதில் ஃபராயில் கடமையான விடயங்கள் இருக்கின்றது, நஃபிலான விடயங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம். சஹாபி வந்து அந்த மனிதர் வந்து கேட்கின்றார், என் மீது அதிகரித்து விட்டது என்று கேட்கின்றார். இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்குகின்ற போது சகோதரர்களே, உலமாக்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள், இதனூடாக நாடப்படுவது, அதாவது
அமல்கள் அனைத்தையும் நான் விட்டு விட்டு நபியே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்க, அந்த அமலை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு என்பது கிடையாது. அதாவது மார்க்கத்துல நிறைய அமல்கள் இருக்குது, இப்ப எனக்கு எல்லாத்தையும் செய்ய இயலாது, ஏதாவது ஒரு அமலை சொல்லுங்க நான் பற்றி பிடிக்கிறதுக்கு என்று அந்த சஹாபி வந்து கேட்கவில்லை. மாற்றமாக இந்த ஹதீஸில் இருந்து எங்களுக்கு இமாம்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள், அல்லாவின் தூதரே இந்த அனைத்து அமல்களையும் நான் பற்றி பிடிப்பதற்கு செய்வதற்கு ஒரு இலகுவான ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று. அதாவது அனைத்து அமல்களையும் செய்வதற்கு இலகுவான ஒரு வழியை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று தான் அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் அடையாளம். அதாவது இஸ்லாத்துடைய அமல்கள் அதிகமானதாக இருக்கின்றது, அந்த அனைத்து அமல்களையும் செய்வதற்கு என்னுடைய உள்ளம் இலகுவாக காணுவதற்கு ஒரு வழியை எனக்கு காட்டித்தாருங்கள் என்று அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து இபாதத்துகளையும் ஒரு மனிதன் இலகுவாக செய்வதற்கு அடிப்படையான ஒரு இபாதத் என்னது? அவனுடைய நாவை அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் ஈரமாக்கி வைப்பது. ஏன்? அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு என்ன தேவை இருக்குது? அதாவது ஏதாவது ஒன்று எங்களுக்கு கஷ்டம், என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு கஷ்டமும் கிடையாது. எந்த இடத்தில் வேணா இருந்த இடத்தில் இருந்து கொண்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எங்கள் நாவினால் உச்சரிப்பதற்கு எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் கிடையாது. அதே போன்று அல்லாஹுடைய படைப்பினங்களை நாங்கள் நினைவு கூறுவதற்கோ அல் குர்ஆனை ஓதுவதற்கோ எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அது மிக மிக இலகுவான ஒரு இபாதத். எனவே இந்த இலகுவான இபாதத்தினூடாக எங்களுடைய நாவை நாங்கள் மென்மையாக்கி, எங்களுடைய நாவை ஈரமாக்கி கொண்டோம் என்றால் ஏனைய அனைத்து இபாதத்துகளும் எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். உதாரணத்திற்கு ஒருவர் சுபஹானல்லாஹ் என்று சொல்கின்றார், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றார். இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அவர் சொல்லுகின்ற போது இந்த வார்த்தைகள் அவருக்கு உணர்வூட்டும், அவருக்கு உற்சாகமூட்டும் அல்லாஹுவை தூய்மையாக வணங்குவதற்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்கின்ற போது நான் யார்? அவனுடைய மிக சிறுமையான ஒரு அடிமையாக இருக்கின்றேன். எனவே அந்த அல்லாஹு அக்பர் எவன் பெருமை மிக்கவனாக இருக்கின்றானே அவனுக்கு கீழ்ப்படிவது என்னுடைய கடமை என்று எனக்கு உணர்த்துகின்றது. அதே போன்று இந்த அனைத்து படைப்பினங்களை விடவும் அல்லாஹு தஆலா மிக பெரியவன், எனவே அவனுக்கு நான் அடிபணிய வேண்டும் என்பதை இந்த திக்ர் எனக்கு சொல்கின்றது. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அல்லாஹுக்கே எல்லா புகழ்களும் என்று சொல்கின்ற போது நான் அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் உணர்கின்றேன். அல்லாஹு தஆலா இத்தகைய பெயர்களையும் பண்புகளையும் சுமந்தவன், அவன் புகழுக்குரியவனாக இருக்கின்றான். எனக்கு இத்தனை நிஅமத்துகளை தந்தவன் புகழுக்குரியவனாக இருக்கின்றான். எனவே இத்தகைய சிறப்பான பெயர்களையும் உயர்ந்த பண்புகளையும் உடையவன், எனக்கு அதிகமான நிஅமத்துகளை தந்தவன், அவனுக்கு நான் நன்றி கெட்டவனாக இருக்க முடியுமா என்று என்னுடைய உள்ளம் எண்ணுகின்றது. என்னுடைய உடல் உறுப்புகள் உற்சாகம் அடைகின்றது ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்காக. எனவே அல்லாஹுவை திக்ர் செய்வது ஏனைய இபாதத்துகளை எங்களுக்கு இலகுவாக்கி வைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் அது எவ்வளவு பாரமான விடயமாக இருந்தாலும் கூட அதனை எங்களுக்கு இலகுவாக்கி மென்மையாக்கி வைக்கும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய தன்மையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நெஞ்சை விரிவாக்கி எங்களுடைய உள்ளத்தை ராகத்தடைய செய்து எங்களுக்கு இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அது உணர்வூட்டக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் பொடுப்போக்காக இருந்து விட்டோம் என்றால் எங்களுடைய உள்ளம் கல் நெஞ்சமாகிவிடும். எங்களுடைய உள்ளத்திலே கல் நெஞ்சமாகினதன் பின்னால் இந்த நாவு அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் காய்ந்ததன் பின்னால் அல்லாஹ் எவைகளை ஏவினானே அந்த அமல்களை செய்வது அது சிறு விடயமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு கடினமாகிவிடும். ஏன்? திக்ரை விடவும் மிக மென்மையான இலகுவான ஒரு இபாதத் கிடையாது. அதை சொல்லி கூட என்னுடைய நாவை ஈரலிப்பாக வைக்க முடியாது என்றால் நிச்சயமாக ஏனைய இபாதத்துகள் என்பது எனக்கு மிக கடினமானதாக இருக்கும்.
இபாதத்துகளிலே மிக இலகுவானதும் மீதானை கணக்க வைக்கக்கூடியதும் அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸினூடாக. இதன் காரணத்தினால் தான் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார், என்னுடைய உள்ளத்தை அதாவது என்னுடைய உள்ளம் கல் நெஞ்சமாகி விட்டதே, அதை பற்றி நான் உங்களிடத்திலே முறையிடுகின்றேன், இதற்காகவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் கால அத்ஹிபு பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு உன்னுடைய கல் நெஞ்சத்தை இல்லாமலாக்கிவிடு என்று நபி ஸல்லல்லாஹு ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் நினைவூட்டி காட்டுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது, அல்லாஹு தஆலாவை நினைவு கூறுவதனூடாக திக்ரினூடாக ஏனைய அனைத்து இபாதத்துகளும் எங்களுக்கு இலகுவாகிவிடும் என்பது. அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் காணுகின்றோம், லா யஸால் லிசானுக ரஃபபன், உங்களுடைய நாவு ஈரலிப்பாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் உணர்கின்றோம், அதாவது அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது வளமையானதாக தொடர்ந்தேர்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்பது. அதே போன்று இந்த ஹதீஸிலிருந்து ஆதாரமாக உலமாக்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். அதாவது சூஃபித்துவ கொள்கையிலே உள்ளவர்கள் எவ்வாறு என்றால், அவர்கள் உள்ளத்தால் தியானிப்பது என்பது அவர்களுடைய வழிமுறைகள் ஒரு வழிமுறையா. அதாவது கண்களை மூடிக்கொண்டு, வாயை மூடி கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தால் தியானிப்பது திக்ர் என்பது அவர்களுடைய விடயங்கள் ஒன்றாக அடையாளம் காட்டும். என்றாலும் சகோதரர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்வதுடைய உண்மையான யதார்த்தமான தன்மை என்ன என்பதை இமாம்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார்கள். அதாவது உள்ளத்தால் தியானிப்பது என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு மறுப்பாக எடுத்து காட்டுகின்ற இவ்வாறான ஒரு வழிமுறை இஸ்லாத்திலே கிடையாது. இது அந்நிய வழிமுறைகளிலிருந்து, அந்நிய மதத்துடைய வழிமுறைகளிலிருந்து வந்த விடயமாக இருக்கின்றது என்பதையும் எடுத்து காட்டுகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது நாங்கள் நாவால் மொழிய வேண்டும் என்பதை, அதாவது உதடுகள் உசும்ப வேண்டும் என்பதை எங்களுக்கு உலமாக்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹு அலம். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் அடையாளம் காணக்கூடிய விடயத்தில் ஒன்று என்னவென்றால், மனிதன் சோர்வற்றவனாக உற்சாகத்தோடு இபாதத்தை செய்வதற்கு மிக முக்கியமானதாக இருப்பது எது? அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இதனால் தான் இபாதத்துகளில் மிக சிறப்பான ஒரு இபாதத் எது? தொழுகை. இந்த தொழுகைக்கு அல்லாஹு தஆலா மனிதனை அழைப்பதற்காக வேண்டி அவனுக்கு எதை நினைவு கூறுகின்றான்? அதான். அதான் என்பது என்னது? திக்ர். அதான் என்பது திக்ர். இது அனைத்திலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே சோர்வில்லாமல் உற்சாகத்தோடு அல்லாஹுவை இபாதத் செய்வதற்கு இது வழிவகுக்கின்றது. அதே போன்று சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் எந்த அளவுக்கு நபியிடத்திலே மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. சஹாபாக்களுடைய கேள்வி எங்களுக்கு ரஹ்மத்தாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இதனூடாக அடையாளம் காணுகின்றோம். நாலாவது ஹதீஸ், عن أبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه مثل الحي والميت أخرجه البخاري. தன்னுடைய இரட்சகனை நினைவு கூறக்கூடியவனுக்கும் தன்னுடைய இரட்சகனை நினைவு கூறாதவனுக்கும் திக்ர் செய்யக்கூடியவனுக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் உதாரணம் உயிர் உள்ளவனும் மரணித்தவரை போன்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். இமாம் புகாரி அவருடைய சஹீல் புகாரிலே பதிவு செய்கிறார். இதே ஹதீஸை அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலாக சஹீல் முஸ்லிம்ல இருக்கின்றது. மஸல் பைத்துல்லதி யுذ்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்துல்லதி லா யுذ்கருல்லாஹு ஃபீஹி மஸல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீட்டுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத வீட்டுக்கும் உள்ள உதாரணம் மௌத்தானவரையும் ஹயாத்தானவரையும் போன்றென்று, ஹயாத்தானவரை மௌத்தானவரை போன்றென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா
அவர்களுடைய ஜாமில் உலூம் வல் ஹிக்கம், அதாவது அர்பஉன் நபவியாவை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி 42 ஹதீஸ் அர்பஉன் நபவியாவில் இருக்கின்றது. அந்த ஹதீஸை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி வந்த 8 ஹதீஸ்களை சேர்த்தார்கள். அதில் கடைசி ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அதாவது மஸலுல்லதி யஸ்குரு ரப்பஹு வல்லதி லா யஸ்குரு ரப்பஹு மஸல் ஹய்யி வல் மய்யித் என்ற ஹதீஸை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் இறுதியான ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே சஹாபாக்கள் ஏனைய இமாம்கள் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு 2 விடயத்தை சொல்லி காட்டுகின்றது. ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் ஹயாத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ரூஹை ஹயாத்தாக்கக்கூடிய இபாதத்தாக அல்லாஹுவை நினைவு கூறுகின்றது இருக்கின்றது. எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு விட்டானே அப்பொழுது அவனுடைய உடல் இயங்கினாலும் கூட அவன் மௌத்தானவனை போன்று இருக்கின்றான். எந்த உள்ளம் எந்த நாவு அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு தன்னை தூரமாக்கி விட்டதே அவன் மௌத்தானவனை போன்றானவனாக இருக்கின்றான். அதே போன்று எந்த வீடுகளிலே அல்லாஹு தஆலா நினைவு கூறப்படுகின்றதே அந்த வீடுகள் ஹயாத்தோடு உயிரோடு உள்ள வீடுகளாக இருக்கின்றது. எந்த வீடுகளிலே அல்லாஹு தஆலாவுடைய நாமம் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது இல்லாமல் ஆகிவிடுகின்றதே அந்த வீடு மௌத்தான ஒரு வீடை போன்று ஆகிவிட்டது. சகோதரர்களே, அந்த வீட்டை எவ்வளவு அலங்காரப்படுத்தினாலும் சரி, அல்லது அந்த வீட்டிலே எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் கூட உண்மையிலே அல்லாஹுவை நினைவுபடுத்தாத வீடாக இருந்தால் அந்த வீடு மையத்தான வீடாக இருக்கின்றது. குடிசையாக இருந்தாலும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய வீடாக இருந்தால் அந்த குடிசையான வீடு ஹயாத்தோடுள்ள வீடு என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜஅலூ புயூதகும் மகாபிர் இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. உங்களுடைய வீடுகளை கபிர்ஸ்தானங்களாக ஆக்கிவிட வேண்டாம், மையவாடிகளாக ஆக்கிவிட வேண்டாம், மௌத்தான வைக்கிற இடங்களா ஆக்கிவிட வேண்டாம். இன்ன ஷைத்தான், நிச்சயமா ஷைத்தான் விரண்டோடி விடுவான் எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதே அந்த வீட்டில் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய மிக பயங்கரமான எதிரி ஷைத்தான் எங்களுடைய வீடுகளிலிருந்து விரண்டோடப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டும். ஏன் சூரத்துல் பக்ராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் அதிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா அல்லாஹுவை நினைவு கூறுவதை குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை அதிகமான திக்ர்களை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றான். அதே போன்று இமாம் துஹ்ஃபத்துல் அஹ்வதியிலே இமாம் பாரக்பூரி ரஹிமல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஜஅலூ புயூதகும், உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கிவிட வேண்டாம் என்றால் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டும் நீங்கள் காலியானதாக ஆக்கிவிட வேண்டாம். அவ்வாறானதாக இருந்தால் அது கபர் உள்ளதை போன்றாகிவிடும். எவ்வாறு மௌத்தானவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய வீடை போன்று ஆகிவிடும் என்று இமாம் பாரக்பூர் ரஹிமல்லாஹ் துஹ்ஃபத்துல் அஹ்வதியிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கின்றார்கள், எவ்வாறு ஒரு மீனுக்கு தண்ணீர் என்பது அவசியமாக இருக்கின்றது, தண்ணீர் இல்லாட்டி மீன் என்ன செய்யும்? மௌத்தா போய்த்து செத்து போய்த்திடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத உள்ளங்கள் மௌத்தாகிவிடும் என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வீடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய வீடுகளிலே அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அஹாதீசு நபவியாக்களை படிக்கக்கூடியவர்களாக, தொழுகைகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்ற ஆண்கள் முன்பின் சுன்னத்துகளை குறிப்பாக வீடுகளிலே ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனை சூரத்துல் அஹ்ஸாபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுடைய வீடுகளிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ்வுடைய வசனங்களையும் வல் ஹிக்மா அஹாதீசு நபவியாக்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் அடையாளம் காணக்கூடிய விடயத்தில் ஒன்று என்னவென்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவமைப்படுத்தி கூறுகின்றார்கள். ஏனென்றால் உவமையோடு சொல்லும் பொழுது இன்னும் நாங்கள் இந்த விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக. உவமையாக சொல்லுகின்றது என்ற போது நாங்கள் விளங்க வேண்டும். ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது சமூகத்துக்கு எத்தி வைக்கும் பொழுது உதாரணம் சொல்லுகின்ற போது நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய வரம்பை மீறாமல் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் உதாரணம் சொல்கின்ற போது அல்லாஹ்வுக்கு உவமை சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உவமை கூற வேண்டாம். இன்னல்லாஹ யஅலமு அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களா இருக்கின்றீர்கள், அல்லாஹ் தஆலா அறிந்தவனா இருக்க. சூரத் நஹ்லுடைய 76வது வசனத்திலே சொல்லி காட்டு. அதே போன்று குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான விடயங்களை நாங்கள் உவமையாக சொல்லி அடையாளம் காட்ட முடியாது. உதாரணத்திற்கு எங்களுடைய சமூகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களுடன் இருக்கின்றான் என்பதை சூஃபித்துவ கொள்கையில், அதாவது அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான் என்பதுடைய அர்த்தம் என்னது? யஸ்மஉனா வ யரானா, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான் என்பது அர்த்தம் என்னது? யஸ்மஉனா வ யரானா, அல்லாஹ் எங்களை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவர்கள் என்ன சொல்ல சூஃபித்துவ கொள்கை, அல்லாஹ் தஆலா எங்களோட இருக்கின்றான் என்பதற்கு என்ன சொல்வார்கள் என்றால் அல்லாஹ் எங்களுக்குள்ளே இருக்கிறான் என்று அவர் சொல்லுவார்கள். அல்லாஹ் அரசுக்கு மேல். இதுக்கு என்ன ஆதார உதாரணம் அவர் சொல்லுவார்கள் என்று சொன்னால், நாங்கள் காணுகின்றோம் இரவிலே சந்திரன் இருக்கின்றது, நிலா இருக்கின்றது. பாதையிலே செல்லும் பொழுது எங்களோடு தொடர்ந்து வரும் எது? சந்திரன் நிலா வரும். நீங்க நடந்து போனா நீங்க போக்களெல்லாம் நீங்க காணுவீங்க, என்னையோட இருக்கிறமாய் இறங்கும். அப்ப என்னது? வானத்தில் இருக்கிற சந்திரன் என்னோட இருக்கிறமாய் காணுவீங்க. இவ்வாறான ஓமைகளை சொல்லி அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்று ஓமைகளை கூறுகின்றார்கள். இது அல் குர்ஆன், சுன்னா, சஹாபாக்களுடைய விளக்கம், ஐமத்து சலஃபுடைய விளக்கத்துக்கு முரணாக உள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, உவமை சொல்லி மக்களுக்கு தெளிவு காட்ட வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய இஸ்லாத்துடைய வரம்பை மீறி உவமை கூறக்கூடாது. ஐந்தாவது ஹதீஸ், அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு عن رسول الله صلى الله عليه وسلم قال من قعد مقعدا لم يذكر الله تعالى فيه كانت عليه من الله تعالى ثرة ومن يضطجع ملجعا لا يذكر الله تعالى فيه كانت عليه من الله ثرة أي نقص وتبعة وحسرة. خرجه أبو داود. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு இடத்திலே அமர்கின்றார்கள் அதிலே அல்லாஹுவை நினைவு கூறவில்லை என்றால் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே அது நஷ்டமானதாக, கை சேதமுள்ளதானதாக இருக்கும். யார் உறங்குகின்றார்கள், உறங்குகின்ற போது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு அது நஷ்டமானதாக, கை சேதமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாமுன் அபூ தாவூத் சஜஸ்தானி ரஹிமஹுல்லா அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இதனுடைய சில அறிவிப்புகளால் சஹீஹானது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். எப்பொழுது நாங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்கின்ற மஜ்லிஸ்களிலே அமராமல் இருக்கின்றோமே, அது இல்முடைய மஜ்லிஸாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தனிமையிலே நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இவைகளை விட்டும் நான் என்னை தூரமாக்கி விட்டேன் என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நஷ்டவாளிகளில் ஒருவனாக இருப்பேன். அதே போன்று இதிலே எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது, நாங்கள் எப்பொழுது அதாவது வீண் வேடிக்கைகளும் கூத்துகளும் உள்ள மஜ்லிஸ்களிலே நாங்கள் அமர்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மஜ்லிஸ்கள், வீண் வேடிக்கைகளும் கூத்திகளும் உள்ள மஜ்லிஸ்கள் அல்லாஹுவை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது நாளை மறுமை நாளிலே எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இவைகள் எங்களை மஜாலிசு திக்ர், மஜாலிசுடைய இல்மிலே எங்களை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது, எவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்களே நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெற்றவர்களாக, பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அதே போன்று இந்த ஹதீஸில் அடையாளம் காட்டப்படுகின்ற, நாங்கள் உறங்குகின்ற போது அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டு உறங்க வேண்டும். இல்லை என்றால் அது நாளை மறுமை நாளிலே எங்களுக்கு கைசேதம் உள்ளதாக இருக்கும் என்று இன்ஷா அல்லாஹ், அதாவது உறங்குகின்ற போது உள்ள அதுக்கார்களிலே
மேலதிகமான விடயங்களை நாங்கள் உற்று நோக்குவோம். எனவே இந்த பாடத்திலே ஆரம்பமாக திக்ருடைய சிறப்பை சொல்லிவிட்டு இறுதியாக யார் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கின்றார்களே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்கின்றார்கள். அவர்கள் யார்? மௌத்தானவர்களை போன்று நாளை மறுமை நாளிலே நஷ்டவாளிகளை போன்றிருப்பார்கள். அல்லாஹு ஆலம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் செய்யமடுக்கக்கூடிய அனைத்து பேரையும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் பராமுகமாக்கக்கூடிய விடயங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்கள்களா ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹு அலம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.